தமிழுக்கு முதல் வணக்கம். ரீசனா நம்ம சேனல்ல நிறைய கொஸ்டின் Gcam எப்படி டவுன்லோட் பண்றது, அதாவது கூகுள் கேமரா எப்படி என்னுடைய மொபைலுக்கு நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்ற கொஸ்டின் அதிகமா வருது. ஸோ ஆன்லைன்ல நான் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்றேன், பட் டவுன்லோட் பண்ணாலும் பிரேஸ் எரர் அப்படின்ற எரர் வந்து இன்ஸ்டால் பண்றப்போ வருது அப்படின்ற கொஸ்டின் வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம கூகுள் கேமரா எப்படி உங்களுடைய மொபைலுக்கு டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தியும், கூகுள் கேமரா எதுக்கு அஃபிஷியலா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இல்ல அப்படின்றத பத்தியும், கூகுள் கேமரா உங்களுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தான். லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கூகுள் கேமரா வெர்சஸ் ஸ்டாக் கேமரா. கூகுள் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிக்சல் மொபைல்ல மட்டுமே இருக்கக்கூடிய கூகுள் கேமரா. ஸ்டாக் கேமரா அப்படின்னா மற்ற நார்மலான ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கதான் ஸ்டாக் கேமரா. ஒத்துக்கிறேன், கூகுள் கேமராக்கும் ஸ்டாக் கேமராக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கு. கூகுள் கேமரா உங்களுடைய மொபைல இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல இருக்கக்கூடிய கேமராவோட கூகுள் கேமரா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சோ இப்ப கூகுள் கேமரா எப்படி உங்களுடைய மொபைலுக்கு ப்ராப்பரா டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கூகுள் கேமரா ஃபார் உங்களுடைய மொபைல் மாடல் என்னவோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் கூகுள் கேமரா ஃபார் ரெட்மி நோட் 5 அப்படின்றத போட்டுக்கிறேன். போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வீடியோஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் வரும். என்னுடைய மொபைல் ரெட்மி மொபைல் அப்படின்றதுனால எனக்கு எம்ஐ கம்யூனிட்டி வெப்சைட்டே அவைலபிளா இருக்கு. ஸோ நான் அந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓபன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. உங்களுக்கு தேவையான உங்களுடைய மொபைலுக்கு தேவையான, நான் சொன்னது எம்ஐ மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா கீழே சி அவைலபிள் ஏபிகேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எந்த வெர்ஷன் அப்டேட்டடா இருக்கோ அந்த வெர்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர என்னுடைய மொபைல் வேற மாடல் அப்படின்னா சிம்பிள் தான், ஜஸ்ட் கூகுள் கேமரா ஃபார், இப்போ உதாரணத்துக்கு நான் ரியல்மி மொபைல்ல ரியல்மி C2 அப்படின்னு போடுறேன். அதை கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதே சமயத்தில் நமக்கு நிறைய போஸ்டும் வரும். உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிசல்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ள என்டர் ஆயிரும். என்டர் ஆனோன்னா நம்ம மொபைல் C2 அப்படின்றதுனால அதுக்கான தேவையான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டேபிள் Gcam ஃபார் ரியல்மி 2 Pro இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைலுக்கு என்ன மாடல் அப்படின்றத நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க. ரியல்மி C2 நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் கூகுள் கேமரா ஃபார் ரியல்மி C2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ரியல்மியா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இப்போ கூகுள் கேமரா வெர்சஸ் ஸ்டாக் கேமரா, இந்த ரெண்டு கேமராக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கு. நார்மலான ஸ்டாக் கேமரா எடுக்கிற இமேஜோட பெர்ஃபெக்டான இமேஜ் வந்து கூகுள் கேமரால சின்ன சின்ன டீடைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூகுள் கேமரா தெளிவாக கேப்சர் பண்ணும். ஸோ இது ஏன் பிளே ஸ்டோர்ல அஃபிஷியலா அவைலபிளா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கூகுள் பிக்சல் மொபைலுக்கு மட்டுமே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எப்படி நம்மளுடைய மொபைலுக்கு செட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னாலே உடனடியாக அதுக்கு பேட்சஸ் வந்து ரெடி ஆயிரும். பேட்ச் அப்படின்னு சொல்லணும்னா மோட் வெர்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா மோட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது கூட ஒரு மோடட் வெர்ஷன் தான். ஸோ இதனால உங்களுடைய மொபைலுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோட் வெர்ஷன் நம்மளுடைய மொபைல்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுனால நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை யார் அந்த மோட் வெர்ஷன் கிரியேட் பண்ணாங்களோ, இந்த மோட் வெர்ஷன் ஒரு டீமா கிரியேட் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தனி மனிதனை கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ இதனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட் வெர்ஷனால நம்மளுடைய டேட்டாஸ் இந்த அப்ளிகேஷன் மூலமா யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து கூகுள் கேமரா சேஃபா இல்லையா அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுடைய மொபைலுக்கு மோட் வெர்ஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க கூகுள் கேமரா எனக்கு பக்காவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர அதிகமான சஜஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கூகுள் கேமரா ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.